ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங் ஆஃப் சீசன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஓட்ஸு, அப்புறம் ஒரு பல்கிங் ஷேக். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல். இதுக்கப்புறம் வந்து நான் உங்களை செகண்ட் மீலில் சந்திக்கிறேன். பாய் பாய். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். Yeah, I'ma make this shit hot. Oh, I'ma light this shit up. Yeah, I'ma make this shit hot. Oh, I'ma light this shit up. Light this shit up. Hey guys, this is சிங்காரவேல். இதுதான் என்னோட யூடியூப் ஃபஸ்ட்டு vlog. அதுவும் என்ன அப்படின்னா ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங் ஆஃப் சீசன். என்னோட ஆஃப் சீசனில் நான் என்னென்ன ஃபுட்ஸு சாப்பிட்றேன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேலரி சாப்பிட்றேன், எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்றேன் அப்படின்றது தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் என்னோட ஆஃப் சீசன் ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. இன்னும் நான் என்னோட ஷோ என்ன ஷோ அப்படின்றத நான் இன்னும் பிளான் பண்ணல. ஸோ அதனால பொறுமையாக ஆஃப் சீசன் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பீயிங் அ பாடி பில்டர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, டயட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை வந்து எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்றேன் அப்படின்றத தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஓட்ஸு, அப்புறம் ஒரு பல்கிங் ஷேக். இப்போ எப்படி என்னோட கேலரிஸ் எப்படி நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, வெதர் இன் ஆஃப் சீசன் ஆர் இன் ப்ரெப், எப்போவுமே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மீல் இதாக தான் இருக்கும். அது எப்படின்னா, நான் என்ன சீசனில் இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கேலரிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். எப்படின்னா, இப்போ 100 கிராம் சாப்பிட்றேன் அப்படின்னா, ப்ரெப்பில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது 100 கிராம்லேருந்து அப்படியே குறைச்சிக்கிட்டு வருவேன். ஸோ அதை தான் இப்போ என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, மீன் டைம் இப்போ ஓட்ஸ் குக் ஆகி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அந்த பல்கிங் ஷேக் சொன்னால அது எப்படி செய்யறன்றது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவை வந்து ஒரு ஃப்ரூட். நான் அது எப்போவுமே வந்து பனானா ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ எங்கள் வீட்டில் பனானா இல்லை, அதனால ஆப்பிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆப்பிள் தான் எடுக்கணும் அப்படின்றது காரணம் கிடையாது. எனி ஃப்ரூட் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு, ஓகே, இது வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிருவேன் நான் ஆப்பிளில். ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது இதுதான். அந்த பீலர் வாங்கினா பிரச்சனை இருக்காது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு குக் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு பெரிய தலைவலியை நான் அப்படியே பார்க்காமே விட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிருக்கு. இதை இப்போ வந்து சாப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூப் மாஸ் கெய்னர். ரெண்டு ஸ்கூப்பு மாஸ் கெய்னர். இதில் ஆட் பண்ண போகிறது என்னன்னா, ஒரு 5 to 7 ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் வந்து ஒரு 4 கேஷ்யூஸ், அப்புறம் பிஸ்தா வந்து ஒரு 5 to 7. அப்புறம் மெயினே வந்து இவன் யோகட், ஃப்ரூட் யோகட். எனக்கு எப்போவுமே ப்ளூபெரி சாப்பிடுவேன், அதனால வந்து இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பீச், மேங்கோ, அப்புறம் நார்மலாக வெனிலா யோகட் இருக்குது. எனக்கு எப்போவுமே ஃப்ரூட் யோகட் பிடிக்குன்றதுனால ஃப்ரூட் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்டாக இதில் நான் வந்து பீனட் பட்டர் ஆட் பண்ண மாட்டேன், எல்லாருமே ஆட் பண்ணுவாங்க. ஏன்றதை நான் வந்து சாப்பிட்றப்ப சொல்கிறேன். ஐஸ் கியூப்,
ஐஸ் கியூப், வாட்டர். எப்போவுமே நான் என்னோட பல்கிங்லையுமே நான் மில்க் ஆட் பண்ண மாட்டேன், வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்பயுமே நான் வாட்டர் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ இதை கிரைண்ட் பண்ணோன்னா பயங்கரமான ஒரு மாஸ் கெய்னர் ரெடி ஆயிரும். ஓகே, ரெடி. ஓட்ஸும் ரெடி, மாஸ் கெய்னர் ஷேக்கும் ரெடி. ஓகே, ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல். இதில் வந்து நான் ஒரு 30 கிராம் பீனட் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எதுக்கு நான் இந்த மீல் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு மீல் ஹாட்டாகவும் ஒரு மீல் கோல்டாகவும் சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆஃப் சீசன் மட்டும் இல்லை, ப்ரெப்லையுமே இப்படி தான் சாப்பிடுவேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல். இதுக்கப்புறம் வந்து நான் உங்களை செகண்ட் மீலில் சந்திக்கிறேன். பாய் பாய். ஓகே, இப்போ என்னோட வந்து ஃபர்ஸ்ட் மீல் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பாடி பில்டிங்கில் மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாதுகாத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேமோட லெவல் கொண்டு போகலாம், லாங் லாஸ்டிங்காக பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து நான் என்னோட ஹெல்த்துக்கான சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க, என்னோட ஹெல்த்துக்கான சப்ளிமெண்ட்ஸ். இதில் வந்து என்னோட ஆர்கன்ஸ்க்கு வந்து என்னென்ன தேவையோ நான் எல்லாமே எடுத்துருக்கேன். நான் இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாகவும் நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், ஓகேங்களா? ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் மீல் 2. மீல் 2 என்ன அப்படின்னா 100 கிராம் பாஸ்தா, அப்புறம் 4 எக் ஒயிட்ஸ், 2 ஹோல் எக்ஸ். அதுதான் இப்போ மீல் 2 நான் சாப்பிட போகிறேன். மோஸ்ட்லி வந்து கிளைமேட் பார்த்து எப்படின்றது நான் ஜிம்முக்கு போவேன். இப்போ வந்து செகண்ட் மீல் சாப்பிட்டு ஒரு சில டைமில் ஜிம்முக்கு போவேன், இல்லைனா வந்து ஈவினிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு ஜிம் போவேன். இப்போ வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெயில் பயங்கரமாக அடிக்குது, அதனால் வந்து நான் ஈவினிங் தான் ஜிம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம மீல் 2 மட்டும் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, 100 கிராம் பாஸ்தா. எப்போவுமே வந்து என்னோட மீலில் வந்து ப்ரெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாஸ்தா இருக்கிற இதில் வந்து ரைஸ் அண்ட் சிக்கன் இருக்கும், இல்லை ரைஸ் அண்ட் எக்ஸ் இருக்கும். என்னோடய ஆஃப் சீசனில் வந்து சரி கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் பாஸ்தா எடுத்துக்கிறேன். ஸோ இதோடு சேர்ந்து எக் ஒயிட்ஸ் அதை வந்து இப்போ செப்பரேட் பண்ணணும். ஒரு பெரிய ஒரு டாஸ்கே அதுதான் இப்போது. ஓகே, இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு. ஓகே, அவ்வளோதான். இது அது பாட்டு குக் ஆகும். இப்போ வந்து மெயின் மேட்டர், எத்தனை 6 egg whites. ஒரு பெரிய டாஸ்கே இதுதான். இதில் எக்கு ஒயிட்டை செப்பரேட் பண்ணணும், எக் ஒயிட்டையும் எக் யாக்கையும். ஓகே, 4 egg whites, 2 whole eggs. ஓகே, இதில் என்னென்ன போடுவேன் அப்படின்னா சால்ட் கொஞ்சம், அப்புறம் எங்கள் வீட்டில் மிளகா தூள் வச்சுருப்பாங்க.
மிளகாத்தூள் கொஞ்சம். இது வந்து ஓகே, இது பாட்டு கொஞ்சம் இருக்கணும். இது கொஞ்சம் பாயில் ஆகணும். இது இன்னொரு அரௌண்ட் 5 to 7 minutes ஆகணும்னு நினைக்கிறேன் பாயில் ஆகிறதுக்கு. பாயில் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி செய்கிறதுன்றதை நான் காட்டுறேன். ஓகே, இப்போது என்னன்னா அது குக்காகி முடிச்சிருச்சு. கொஞ்சோண்டு மட்டும் பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதில் கிராக் பண்ணி வச்ச எக் ஒயிட்ஸ் எக்ஸஸ் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ என்ன சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட செகண்ட் மீல். 100 grams பாஸ்தா, 4 egg whites, 2 whole eggs. தட்ஸ் இட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட செகண்ட் மீல். பார்த்தீங்கன்னா 100 grams பாஸ்தா, 4 egg whites, 2 whole eggs. ஓகே, சாப்பிட்றேன். இப்போது மீல் த்ரீ என்னென்னா 250 grams சிக்கன், 250 grams ரைஸ். அதுதான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சிக்கன் எப்படி செய்கிறது மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் என்னன்னா 3rd மீல் 4th மீல், அதாவது ப்ரீ ஒரு குக் மீலுக்கும் சேர்த்து தான் குக் பண்ணுறேன். இங்கே வந்து என்னன்னா டொமேட்டோ வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து என்னன்னா மிளகாத்தூள், இதில் என்ன சேர்க்கணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் 65 மசாலா. ஓகே, இது என்னன்னா கோரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம். யூஸ்வலி வந்து நான் இது ஆட் பண்ணுவேன், மஞ்சத்தூளும் பெப்பரும் ஆட் பண்ணுவேன். இப்போது எங்கள் வீட்டில் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலை. இதில் வந்து லெமன் கொஞ்சம், சால்ட், ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ரெசிபி என்னோடது. இன்னும் வந்து க்ரீன் சில்லி சிக்கன் ஒரு ரெசிபி ஒன்று, அதுக்கப்புறம் நார்மல் தவா ஃப்ரை, அப்படி இப்படின்னு ஒரு 2-3 ரெசிபிஸ் இருக்குது. நான் வந்து அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கேன் அடுத்தடுத்த vlogல. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட 3rd மீல், அதாவது 250 grams ரைஸ், 250 grams சிக்கன்.
இதான் என் ப்ரீ ஒர்க் அவுட் மீல். 150 கிராம் ரைஸ், 200 கிராம் சிக்கன் அண்ட் 1 ஆப்பிள். இதுக்கப்புறம் வந்து ஜிம்முக்கு போய் பேக் அண்ட் பை போடணும். அது என்னன்றது பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் ரீச் ஆகிட்டோம். நான் இப்போ ரீசெண்டாக எங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் வாரியர்ஸ் திருமலையில் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிம்மு பார்த்தீங்கன்னா வேற லெவல். இங்கேருந்தே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே இன்டீரியர் இருக்கட்டும், வெளியில் எக்ஸ்டீரியர் இருக்கட்டும், பக்காவாக இருக்குது. எக்யூப்மெண்ட்ஸ் அதை விட தரமாக இருக்கும். ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்றதை நான் ஓரளவு அப்படியே காட்டுறேன், முடிஞ்ச அளவு காட்டுறேன். ஸோ கிளாஸ் போடுறதும் அப்படியே காட்டுறேன் வாங்க. ஸோ தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு, தெரியாமலாம் இருக்காது. தினேஷ் நாராயணன் ஜிம்மோட ஆண்டர்பிரனர், ப்ரொப்ரைட்டர், ஓனர், எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ சசி பேர். என்ன ப்ரோ, ஃப்ரண்ட் ஆஃபீஸா ட்ரெயினரா நீங்கள்? ரெண்டுமே. ஃபைன். இப்போ எப்படி ப்ரோ ஜிம்மோட பேக்கேஜஸ்லாம் எப்படி போகுது, எவ்வளோ போகுது? வேறு யாருனா ரெஃபர் பண்ணி வந்தாலும் அதுக்கேற்ற ஆஃபர்ஸ் பண்ணி தரலாம். ஆஃபர்ஸ் டெய்லி இருக்குது, கம்பல்சரி எதனா ஒரு ஆஃபர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆஃபர்ஸ் இல்லாமல் பேக்கேஜஸ் பண்ணுறதே இல்லை. எல்லா மந்த்லியும் இருக்குது, ஆஃபர்லேயும் இருக்குது, குவார்ட்டர்லி எல்லா இதுக்குமே பேக்கேஜஸ்க்கு ஆஃபர்ஸ் கம்பல்சரி இருக்குது. அதனால் மசில் வாரியர் விசிட் பண்ணுங்கள், கம்பல்சரி ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ரெஃபரன்ஸில் வரவங்களுக்கு கூட 100% ஆஃபர் பண்ணிக்கிறேன், நான் அதுக்கு கேரண்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து கேரண்டியாக சொல்கிறாரு எல்லாருக்குமே ஆஃபர்ஸ் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. ஸோ நியர்பை ஆவடி, அம்பத்தூர், திருமலவேல் இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க யாராவது ஜிம் ஃப்ரீக்ஸ், பாடி பில்டர்ஸ், ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஜிம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கைண்ட்லி டூ விசிட் மசில் வாரியர்ஸ் திருமலைவாயில். பெட்டராக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டீரியர் நான் மேலே போனவொடனே உங்களுக்கே தெரியும், நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. மிஷின்ஸ்லாம் ஒன்று ஒன்றும் தினேஷ் நான் பார்த்து செதுக்கி வச்சுருக்காரு, நான் காட்டுறேன் எல்லாத்தையுமே. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஜிம்மோட ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்களா? ஜிம்மோட ஆம்பியன்ஸ் அப்படியே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் பாருங்க எவ்வளோ அந்த ஒரு லுக்கே தெரியும். ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க. ட்ரெட்மில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது என்ன அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் வந்து பேக் பிளான் பண்ணியிருக்கேன், பேக் போடலாம். டூ ஸ்கூப்ஸ் வந்து இடபிள்யூ இன்ட்ரா ஒர்க். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். I'm in it. I'm hella filthy, so I got this, I'm winning. I'm not a quitter, so I'm not fucking quitting. Just try to stop me and you'll drop dead missing. I'm on my way to the top now, listen. I ain't never gonna stop, too driven. I ain't never getting lost, got vision. I'ma make this shit hot, ignition. Yeah, y'all give me facts, not fiction. Then you know I fucking listen, cause I'm on a fucking mission. Man, you got to be driven, cause this world is unforgiving. You're the only one that's winning, or the only one that's quitting. So get up and stay committed, don't be asking for permission. Hit the gas after ignition and start acting like you're winning. Make your own damn decisions, don't let others make you victims. Have a thought and have a vision, don't get caught up in the millions, yeah.
this shit up. Light this shit up. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஒர்க் அவுட் டன் அண்ட் டஸ்டட் ஃபினிஷ் பண்ணி வச்சு என்னென்ன கிளாஸ் போட்டேன் அப்படின்னா லேட் புல் டவுன் ஃப்ரண்ட் போட்டேன், அதுக்கப்புறம் சீட்டட் ட்ரோயிங், அதுக்கப்புறம் மிஷினில் வந்து லேட் புல் டவுன் போட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள் ரோப் புல் டவுன், அதுக்கப்புறம் சீட்டட் ட்ரோயிங் மிட் ட்ரோயிங் போட்டேன். நல்ல ஒரு பயங்கரமான பம்ப் ஆச்சு. நான் வீடியோஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இது என்னென்னா போஸ்ட் ஒர்க் அவுட் வந்து 2 scoop of whey. இப்போ என்னென்னா என்னோடய ஃபைனல் மீல் அதுக்கு வந்தாச்சு. அதில் என்ன அப்படின்னா 200 கிராம் ரைஸ், 200 கிராம் சிக்கன், ஒரு பவுல் ஃப்ரூட் சாலட். இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் மீலாக நான் எடுத்துப்பேன். ஸோ இதோட வந்து என்னோடய ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங் vlog வந்து முடியுது. இதுக்கு மேலே வந்து இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். Until then, see you, tata, bye bye guys.